ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெவிஸ்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து மணத்தக்காளி கீரைங்க. இது தானாகவே முளைச்சதுங்க. என்னென்னா இந்த க்ரோ பேக்கில் வந்து நான் சுந்தரி கீரை போட்டிருந்தேங்க. சுந்தரி கீரையை வந்து பறித்து எடுத்துட்டு ஒரு அறுவடை முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன செய்வேனாக்கா, அதில் வந்துட்டு மாட்டுச்சாணம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் நான் அதில் வந்து விதைகளே நான் போடுவேன். அதே போல் நான் அதில் வந்துட்டு மாட்டுச்சாணம் போட்டு கலந்து வச்சிருந்தேன்னா வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இது தானாகவே முளைச்சிருச்சு. தானாகவே முளைச்சது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு செழிப்பமாக ஒரு அழகாக இருக்குது. இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி நம்ம வந்து ஒரு சாம்பாரை ஒரு கூட்டை வச்சு சாப்பிடும்போது வயிற்றுல உள்ள வேக்காலாம், வயிற்று புண்ணு, குடல் புண்ணு எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணுங்க இந்த மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரைலாம் வந்து நம்ம கார்டனில் வந்து தானாகவே வந்து முளைக்குங்க. ஒரு செடி வந்து ஃபஸ்ட்டு வச்சா போதும், அதுலேருந்து அந்த விதைகளை எடுத்து எல்லா பேக்லையும் குரோ பேக்கில் போட்டோம்னாவே தானாகவே முளைச்சிருங்க. இந்த கீரை வந்து அற்புதமான ஒரு சத்துக்கள் இருக்குங்க. அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி.